நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்ப்பரித்து பொங்கி பிரவகிக்கும் அருவி, ஆழமான நீரூற்றுக்கள், அழகிய வனப்பகுதிகள், எங்கு பார்த்தாலும் பச்சை கம்பளம் விரித்தாற் போலே மரங்களும் கொடிகளும் நிறைந்திருக்கின்றன. உண்மையிலேயே தவம் செய்வதற்கு தனிமையை நாடக்கூடியவர்கள் இந்த தபோவனத்தை விரும்பினால் ஆச்சரியம் கொள்வதற்கு இல்லை. பாண்டவர்கள் கேவலம் புண்ணிய யாத்திரையாக மட்டும் செய்யாமல் ஆங்காங்கு இருந்து கொண்டு எம்பெருமானுடைய திவ்ய ஆலயங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்வித்து வழிபட்டு வந்துள்ளார்கள் என்பதை நாம் மகாபாரதம் முதலான இதிகாசங்களிலும் ஆங்காங்கு க்ஷேத்திர மகாத்தியங்களிலும் பார்த்து வருகிறோம். அவ்வகையில்தான் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்த பொழுது திருவள்ளூரில் ஹிருத்தாபநாசனி என்னும் அந்த புண்ணிய புஷ்கரணியின் தெற்கு குளக்கரையில் ஓர் கண்ணனுடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்து அந்த கண்ணனை ஆராதனை செய்தான் என்பதையும் நாம் திருவள்ளூர் க்ஷேத்திர மகாத்தியத்தில் பார்த்திருக்கிறோம். அதுபோன்று தான் இங்கே பாண்டவ பூமியில் பாண்டவர்கள் பல இடங்களில் தாங்கள் சஞ்சாரம் செய்து பாரத தேசம் முழுவதும் தாங்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். பீமசேனன் தான் வழிபாடு செய்வதற்காக ஓர் மாபெரும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சிவபெருமானை பூஜித்ததாகவும் க்ஷேத்திர மகாத்மியம். அத்தகைய சிவபெருமான் தான் பீமலிங்கேஸ்வரர் என்பதாக இங்கே அழைக்கப்படுகின்றார். அந்த பீமலிங்கேஸ்வரரை தான் இப்பொழுது நாம் திரையில் பார்க்கிறோம். மிகவும் பிரம்மாண்டமானதொரு சிவலிங்கத்தை நாம் தற்பொழுது திரையில் பார்க்கிறோம். பீமன் ஆராதனை செய்ததினாலே இவருக்கு பீமலிங்கேஸ்வரர் என்பது பெயர். அதுபோன்றே பீமன் என்றால் பெரியது என்னும் பொருளில் மிக பெரிய லிங்கமாய் இருப்பதினாலே பீமலிங்கேஸ்வரர் என்பதாகவும் கூறுகிறார்கள். மேலும் பாண்டவர்கள் தங்கள் துணிகளை எல்லாம் துவைத்து உலர்த்தி கொண்டதற்கு அடையாளமாக அவர்கள் வஸ்திரங்களை உலர்த்திய சுவடுகள் பாறைகளின் மீது படிமங்களாக பதிந்துள்ளன. வஸ்திரங்களை இந்தந்த இடத்தில் உலர்த்தினார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக பாறைகளில் படிமங்களை நாம் பார்க்கிறோம். அந்த படிமங்கள் துணிகளைப் போன்றுத்தான் காட்சி அளிக்கின்றன. அதுவும் தவிர்த்து பீமன் இங்கே இப்பொழுது நம்முடைய இடத்திற்கு சற்றே பின்புறத்தில் பீமன் மாபெரும் அரக்கியை கொன்று அவள் தன் மார்பகங்களை வேருடன் கிள்ளி எடுத்து வீசி எறிந்த இடத்தில் உண்டான பெரும் பள்ளம், பெண்ணின் மார்பகத்தை போன்றே அதுவும் வலிமை மிகுந்த உருவத்தில் மிக பருத்த ஓர் அரக்கியின் மார்பகமாக இருப்பதினாலே அதுபோன்றே 2 குழிகள் அமைந்திருக்கின்றன. அதில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது. வற்றாத சுனையாக நீர்ப்பெருக்கு இங்கே பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அருகிலேயே பீமசேனன் தான் அமர்ந்திருந்த இடத்தில், அதாவது வலிமை மிகுந்தவன் ஆக்ரோஷத்துடன் சில காரியங்களை செய்யும் பொழுது ஓர் அழுத்தி அமர்ந்து எழுந்திருப்பான் அல்லவா, அப்படித்தான் பீமசேனன் ஓர் அழுத்தி அமர்ந்தானாம். அப்படி அவர் அமர்ந்து சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே ஒரு பாறை அழகாக நடுவில் பிளந்து கொண்டு இருக்கின்றது. முதுகுப்பரப்பு சாய்ந்து இருந்ததினாலே அந்த பாறை கடினமான பாறையாக இல்லாமல் வழுவழுப்பாக மிருதுவாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பேராச்சரியங்கள் நமக்கு உண்டாகின்றன. நமக்கு புலனாகாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இன்னமும் உண்டு என்பதற்கு இவை அனைத்தும் அத்தாட்சிதான். பொதுவாக ஜனசந்தடியற்ற இடம், மனித சஞ்சாரம் மிக 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 குறைவு. ஆகையால் தான் இங்கே பிளாஸ்டிக் கழிவுகளோ மற்ற குப்பைகளோ எதுவும் இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறது. சலசலத்து ஓடும் அந்த நீரின் சப்தத்தை தவிர்த்து வேறு சப்தம் எதுவுமே இல்லை. மிகவும் அமைதியான பிராந்தியம், மனதிற்கு இடமளிக்கக்கூடிய பிராந்தியம். ஒரு தபோவனத்திற்கு வேண்டிய எல்லா இலக்கணங்களும் நிரம்ப பெற்றதான இடமாகத்தான் கமண்டல நாக நதியில் பாண்டவர் பூமியான
பேச்சுப்பாறை அல்லது பேச்சியை கீழ்ச்சி போட்ட இடம் என்னும் இந்த பகுதி அழைக்கப்படுகின்றது. ஜமதக்னி மகர்ஷியினிடத்தில் செய்த அபராதத்தின் பயனால் பிதற்களினால் சாபம் பெற்ற கோபம் என்னும் குணம் கீரிப்பிள்ளையின் வடிவெடுத்து எங்கெங்கு தானங்கள் தவங்கள் செய்யப்படுகின்றனவோ அங்கெல்லாம் சென்று தனக்கு சாப விமுக்தி உண்டாகுமா என்று பார்த்தது. ஒரு இடத்திலும் அதற்கு சாப விமோச்சனம் கிடைக்கவில்லை. இறுதியில் யுதிஷ்டிரர் செய்யும் ராஜசூய யாகத்திற்கு வந்த அந்த கீரியை பார்த்து எல்லோரும் வியந்தார்கள். ஷரீரத்தின் தேகத்தின் ஒரு புறத்தில் தங்கமயம், மற்றொரு புறத்தில் சாம்பல் நிறம். அதுவும் அது பேசியது. சக்து பிரஸ்தேனவோநாயம் யக்ஞஸ்துல்யோ நராதிபாம் உஞ்சவிருத்தேர் வதான்யஸ்ய குருக்ஷேத்ர நிவாசினாம் உஞ்சவிருத்தேர் வதான்யஸ்ய குருக்ஷேத்ர நிவாசினாம். குருக்ஷேத்திரத்தில் ஏழை அந்தணன் ஒருவன் உஞ்சவிருத்தி செய்து தனக்கு கிடைத்த தானியத்தை சத்துமாவாக்கி அந்த மாவை மற்றவருக்கு தானம் செய்தானே, அவன் செய்த தானத்திற்கு ஈடாக ஒரு பொழுதும் தர்மபுத்திரர் முதலானவர்கள் செய்யும் ராஜசூய யாகம் ஆகவே ஆகாது. இது சத்தியம் என்று சொன்னது. சக்து பிரஸ்தேனவோநாயம். சத்து என்றால் சத்து மாவு, அரிசியை நன்கு குத்தி அதை மாவாக்கி அந்த மாவை உண்டையாக பிடித்து அதை சாப்பிடுவது வழக்கம். ஏனென்றால் அரிசி மிகுந்த குறைவாக இருக்கிறது, அதை சமைத்து உண்பது முடியாது. அதே சமயத்தில் பசி அடங்க வேண்டும் என்றால் அரிசியை இடித்து மாவாக்கி உருண்டையாக பிடித்து சாப்பிட வேண்டும். இதன்படித்தான் குருக்ஷேத்திரத்தில் அந்தணன் ஒருவன் சத்துமாவை அளித்தான். அந்த தானத்தின் சிறப்பு வேறு எவருக்கும் இல்லை என்று கீரிப்பிள்ளை சொன்னது. ஆச்சரியப்பட்டார்கள் எல்லோரும். குருக்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்? யுதிஷ்டிரனை காட்டிலும் அந்தணர் செல்வத்தில் சிறப்பு வாய்ந்தவரா? தர்மபுத்திரரின் ராஜ்யத்தில் அவரே அறியாமல் இத்தகையதொரு பணக்கார அந்தணர் உண்டா? என்ன நடக்கிறது? கீரிப்பிள்ளையே, என்ன விஷயம்? இதை நீ சற்று விவரித்து கூற வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மபுத்திரரின் ராஜ்யத்தில் அவரே அறியாமல் இத்தகையதொரு பணக்கார அந்தணர் உண்டா? என்ன நடக்கிறது? கீரிப்பிள்ளையே, என்ன விஷயம்? இதை நீ சற்று விவரித்து கூற வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே கீரிப்பிள்ளை தன் கதையை சொன்னது. ஜமதக்னி முதற்கொண்டு நடந்த கதையை கீரிப்பிள்ளை சொல்லிவிட்டு, அதன் பின்னர் நானும் பல இடங்களில் தெரிந்து வந்தேன். ஒரு சமயம் குருக்ஷேத்திரத்திற்கு சென்றேன். குருக்ஷேத்திரம் புண்ணிய பூமி. ஸ்ரீமன் மகாபாரத மகாயுத்தம் நடைபெற்ற இடம். கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த இடம். இதெல்லாம் பின்னாளில் நடக்கப் போகிறது. குருக்ஷேத்திரம் குரு என்னும் அரசனால் உண்டாக்கப்பட்டது. பாண்டவர்களில் அந்த அரசன்தான் முதன்மையானவர். அந்த அரசன்தான் பாண்டவ வம்சத்தையே, குரு வம்சத்தையே ஆரம்பித்து வைத்தவர். அவரால் தோற்றுவிக்கப்பட்டதான க்ஷேத்திரம், அவரால் தோற்றுவிக்கப்பட்டதான வம்சம், டைனஸ்டி என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், குருக்ஷேத்திரம். கண்ணனும் கீதையில் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பதாக திருதராஷ்டிரன் சஞ்சயனிடத்தில் கேட்ட கேள்விக்கு மேற்கொண்டு சஞ்சயன் சொல்லக்கூடிய பதிலாக கீதோபதேசத்தைத்தானே சொல்லுகிறான். கண்ணன் கீதையில் கீதோபதேசம் செய்த இடம் இது, அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த இடம் எது என்றுதானே குருக்ஷேத்திரம் வர்ணிக்கப்படுகிறது. அந்த குருக்ஷேத்திர புண்ணிய பூமியில் நான் சஞ்சரித்தேன். ஒரு நாள் ஏழை அந்தணர் ஒருவருடைய இல்லத்தில் பொந்துக்குள்ளே ஒரு வளைக்குள்ளே நான் வசித்து வந்தேன். அந்த அந்தணர் வறியவர். அவருடைய குடும்பமோ மிகவும் சிறியது. ஆனால் அவரிடத்தில் குடிகொண்டிருக்கும் வறுமை மிக மிக பெரியது. தினந்தோறும் உஞ்சவிருத்தி செய்து, உஞ்சவிருத்தி என்றால் பகவானுடைய திருநாமங்களையும் அவர் விஷயமான ஸ்தோத்திரங்களையும் வேதங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் சொல்லிக்கொண்டு
கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீதிகளில் சஞ்சரிக்க வேண்டும், வீதிகளில் வர வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் சமைக்கார அரிசியை அந்த பாத்திரத்தில் 4-5 வீடுகளிலிருந்து வாங்கி கொண்டு வந்து தங்கள் இல்லத்தில் சமைத்து உண்ண வேண்டும். துறவிகளோ பிரம்மச்சாரிகளோ எனில் அவர்கள் பிக்ஷை எடுப்பது, அதாவது கைகளில் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு சமைத்த பக்குவப்பட்ட அன்னத்தை தான் வாங்கி வந்து தாங்கள் புஜிக்க வேண்டும். ஏனென்றால் துறவிகள் தாங்கள் சமைத்து உண்ணக்கூடாது என்பது தர்மசாஸ்திரம். அதுபோன்று இல்லறத்தில் இருப்பவர்கள் சமைத்த அன்னத்தை வாங்கி உண்ணக்கூடாது என்பது தர்மசாஸ்திரம். அவர்கள் சமைக்காத அன்னத்தை தான் வாங்க வேண்டும். தண்டுலம் என்றால் அரிசி. 4-5 இல்லங்களில் அரிசியை வாங்கி வந்து சமைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்து அதை புஜிப்பது வழக்கம். ஒரு நாள் இந்த அந்தனர் தான் உஞ்சவிருத்தி செய்ய சென்றார். அந்தோ பரிதாபம், அன்றைய தினத்தில் அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. மிகுதி சொல்பமாக சிறிதளவுதான் தண்டுலம் அரிசி கிடைத்தது. சரி, கிடைத்ததை திருப்தியாக அனுபவிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து விடுவார்கள். தாங்கள் உண்ணும் காலத்தை தவிர்த்து மற்ற காலத்தில் கிடைத்தது என்றால், ஐயோ வேலை கடந்து விட்டது, காலம் கடந்து விட்டது, எங்களால் சாப்பிட முடியாது என்பார்கள். கிடைத்த பொழுது புசிக்க வேண்டும், கிடைக்காத பொழுது சோர்ந்திருக்கக்கூடாது. அந்தனர் தனக்கு கிடைத்த அரிசியை கொண்டு வந்து மனைவியினிடத்தில் அளித்தார். அவர் தம் இல்லத்தில் மொத்தம் 4 பேர் இருக்கிறார்கள். அந்தனர், அவர் தம் இல்லாள் மனைவி மற்றும் அந்தனருடைய ஒரே மகன், அந்த மகனுடைய மனைவி, ஆகத்திய மொத்தம் 4. கொண்டு வந்த அரிசியோ மிகவும் சொல்பமானது. ஒருத்தருக்கே அது போதாது, 4 சாப்பிட்டாக வேண்டும். அன்றைய தினத்தில் மறுபடியும் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செல்வது வழக்கம் இல்லை. 4 பங்காக்கினால் மாவை, சத்து மாவு, முதலில் அந்தணருக்கு, அடுத்தது அவர் தம் மனைவிக்கு, அவர்கள் தம் மகனுக்கு, அவர்கள் தம் மருமகளுக்கு ஆயிற்று. என்ன இருந்தாலும் மற்றவர்களுக்கு அளித்து உண்பது என்பது பண்பாடு. அதுவும் அதிதி தேவோபவா என்னும் சாஸ்திரம் எதை கூறுகிறது தெரியுமா? கீழேயே நாம் ஷாலிஹோத்திர மகர்ஷியின் சரித்திரத்தை பார்த்தோமே. ஷாலிஹோத்திர மகர்ஷி தனக்கு கிடைத்த தானியத்தை கை வைத்து கொண்டு யாராவது ஒரு அதிதி வருகிறாரா, விருந்தினர் வருகிறாரா என்று காத்து கொண்டிருந்தார். கீழே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். கோதோகன கால பரியந்தம். கோதோகன காலம் என்றால் பசுவிலிருந்து பாலை கறக்கும் காலம் வரையிலும் காத்திருந்து அதன் பின்னர் தான் நாம் உண்ண வேண்டும். அந்தனர் வறியவர், பசித்திருக்கிறார், கிடைத்ததோ சொற்பமான ஆகாரம், ஒருவருக்கே போதாததை 4 பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் பண்பாட்டை மறக்கவில்லை. யாராவது அதிதி வருகிறாரா என்று காத்திருந்தார். அவர் எதிர்பார்ப்பின்படியாக ஓர் அதிதி களைத்து வந்தார், ஆயாசத்துடன் வந்தார். பல இடங்களில் சுற்றித் திரிந்ததினால் ஏற்பட்ட அயர்ச்சி அவர் உடலிலும் தெரிந்தது, அவர் தம் முகத்திலும் தெரிந்தது. வந்தவுடன் இங்கே அந்தணரோ இன்முகத்துடன் வரவேற்றார். ஐயோ, நாம் ஏதோ சாஸ்திர மரியாதைக்காக அதிதி வருகிறாரா என்று காத்திருந்தோமே, உண்மையிலேயே இப்படி ஒருவர் வந்து விட்டாரே, தேவையற்ற சமயத்தில் ஏன் இவர் வந்தார், நம் ஆகாரத்தை பங்கு போட்டுக்கொள்ள வந்து விட்டாரே என்பதாகலாம் நினைக்கவில்லை. முகமலர்ச்சியுடன், சந்தோஷத்துடன், பிரீத்தியுடன் நமக்கு இன்றைய தினம் சுதினம், புண்ணிய திருநன்னாள். ஏனென்றால் ஓர் மகாத்மா வேதாத்தியனம் செய்தவர், அவர் வரும் பொழுது அவருக்கு அன்னமிட்டு நாம் புஜிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே என்பதாக சந்தோஷத்துடன் முகமன் கூறி வரவேற்று அவருக்கு தேவையான உபச்சாரங்களை எல்லாம் செய்து, சுவாமி களைத்திருக்கிறீர்கள், அடியேன் இல்லத்தில் ஏதோ பகவானுக்கு நிவேதனம் செய்த சிறிது ஆகாரம் இருக்கிறது, அதை தங்களுக்கு அளிக்கலாமா என்று கேட்க, ஆமப்பா நான் பசித்திருக்கிறேன், சாப்பிட ஏதாவது கூடேன் கேட்கிறார் வந்தவர். உடனே அந்தனர் தன்னுடைய பங்கான ஒரு உருண்டை சத்துமாவை இவர் கையில் கொடுக்கிறார்.
ஒரு உருண்டையை சாப்பிட்டார். ஐயா, பசி நீங்கியதா? இல்லையப்பா. அப்படியா? இதோ என் இல்லாள் இருக்கிறாளே, அவளிடமிருந்து வாங்கித் தருகிறேன். வாங்கி தந்தார். ஐயா, பசி நீங்கியதா? இல்லையப்பா. தன் மகனிடமிருந்து பசி நீங்கவில்லை. தன் மருமகளிடமிருந்து அவர்கள் வீட்டில் 4 சமைக்கப்பட்டிருந்ததான 4 உருண்டைகளாக பிடிக்கப்பட்டிருந்த சத்துமாவை வந்திருந்த விருந்தாளிக்கு அளித்து விட்டார். 4வது உருண்டையை உண்ட பின்புதான் விருந்தாளிக்கு ஓரளவு வயிறு நிறைந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 சமைக்கப்பட்டிருந்ததான 4 உருண்டைகளாக பிடிக்கப்பட்டிருந்த சத்துமாவை வந்திருந்த விருந்தாளிக்கு அளித்து விட்டார். 4வது உருண்டையை உண்ட பின்புதான் விருந்தாளிக்கு ஓரளவு வயிறு நிறைந்தது. சரி, நீ செய்த உபச்சாரத்தில் நான் மனம் மகிழ்ந்தேன், மிகுந்த சந்தோஷம், சென்று வருகிறேன். அவர் சென்று விட்டார். அதன் பின்னர் அந்தணர் தன் மருமகளை பார்த்து, அம்மா, நீ இளையவளாயிற்றே, பசி தாங்க மாட்டாயே, எங்களை நம்பி இந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாயே, உன்னை பசித்திருக்கும்படி செய்துவிட்டேனே, நான் என் செய்வேன் என்பதாக சொன்னார். அதற்கு அந்த பெண்மணி, சிறிய பெண்தான், இப்பொழுது தான் திருமணம் ஆனவள், ஆனால் கூட தன் கணவன் வீட்டின் பெருமையை நன்கு உணர்ந்தவள், அது தவிர விருந்தோம்புதல் நம்முடைய பண்பாடு இதை நன்கு புரிந்திருப்பவள். ஆகையால் அந்தணரை பார்த்து சொன்னார், ஐயரே, நான் தங்கள் வீட்டில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன். தங்களுக்கு மருமகளாக மற்றொரு மகளாகத்தான் இருக்க வேண்டும். தந்தைக்கு ஒரு கடமை உண்டு என்றால் அந்த கடமையில் எனக்கும் பங்கு இல்லையா? ஆகையால் ஒருவேளை பட்டினி கிடப்பதினால் நமக்கு என்ன மோசம் சம்பவித்து விடப் போகிறது? இன்று ஒரு நாள் நாம் பட்டினி இருந்தால் நமக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது? நான் வருந்தவில்லை, எதை குறித்தும் நான் கவலைப்படவில்லை. ஆனால் வயதான தாய் தந்தையரான நீங்களும் தாயாரும் அன்னையாரும் பட்டினியாக இருக்கிறீர்களே, இதை நினைத்தால்தான் நான் சற்றே வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். இதையெல்லாம் அந்தணர் வீட்டில் இருக்கும் ஒரு பொந்து துவாரம், அதில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கீரிப்பிள்ளையான நான். பின்னர் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அகன்று சென்றவுடன் வெகு வேகமாகவும் ஆவலாகவும் வந்தேன். அந்தணர் புஜித்தாரே, அவர் கையிலிருந்து மாவுகள் கீழே சிதறிக் கிடந்தன. ஓடி வந்தேன். அந்த சிதறிக் கிடந்த மாவின் மீது விழுந்து பிறண்டேன். என் அங்கங்களில் எந்தெந்த இடங்களில் மாவு துளிகள் ஒட்டிக்கொண்டனவோ அவை அனைத்தும் தங்கமயமாகிவிட்டன. எந்த அவயவங்களில் மாவுத்துகள்கள் ஒட்டிக்கொள்ளவில்லையோ அவைகள் அப்படியே சாம்பல் நிறமாக கீரிப்பிள்ளையின் வர்ணமாக இருந்தன. அது முதற்கொண்டு நானும் எங்கெல்லாம் தான தர்மங்கள் நடக்கின்றனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று 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 உருண்டு பிறண்டு பார்த்து விட்டேன். அந்தணர் செய்த தானத்திற்கு ஈடாக இதுவரையிலும் யாரும் செய்தது இல்லை. அதற்கு அத்தாட்சியாக ஒரு பக்கம் மட்டும் பொன்மயமான என்னுடைய உடம்பு, மற்றைய இடங்கள் இதுவரையிலும் தங்கமயமாகவில்லை என்று கீரிப்பிள்ளை சொன்னதாம். பார்த்தீர்களா? அதாவது இந்த கதையிலிருந்து நாம் அறிய வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. கோபம் மிகவும் துர்குணம். குரோதத்தினால் நாம் வசமிழக்கிறோம். தாய்க்கு மகனிடத்தில் கோபம் உண்டாகிறது, மகனுக்கு மனைவியினிடத்தில் கோபம் உண்டாகிறது, மனைவிக்கு மாமனாரிடத்தில் கோபம் உண்டாகிறது, மாமனாருக்கு மாப்பிள்ளையினிடத்தில் கோபம் உண்டாகிறது. ஏன் காரணம்? என்ன காரணம்? இதையெல்லாம் நாம் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. குடும்பத்தில் கலகங்கள் உண்டாகின்றன. எங்கு அதிகமான பிரியம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் அதிகமான கோபங்களும் உண்டாகி இருக்கின்றன. சரி, கோபத்தினுடைய மூல காரணம் என்றால் என்ன? கோபம் எதனால் ஆரம்பிக்கின்றது என்றால் பசிதான் கோபத்திற்கு காரணம். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்கிறார்களே, நல்ல பசி வேளையில் பொறுமையாக இருக்க முடியுமா? உள்ளுக்குள்ளே ஜடராக்னி எரிய ஆரம்பித்தது என்றால் என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இந்த உணர்ச்சியே இல்லாமல் வாயில் இருந்து கொடுமையான அக்னியை போன்றதான ஜொலிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து விழுகின்றன. இதனால் விபரீதமான விளைகள் உண்டாகின்றன.
தற்பொழுது அந்த கோபம்தானே கீரிப்பிள்ளையாக இருந்தது. அந்தனர் பசித்திருக்கும் பொழுது விருந்தோம்பல் செய்தார். அப்பொழுதும் அவர் கோபம் கொள்ளவில்லை. அவர் குடும்பத்தில் கோபம் துளியும் எட்டி பார்க்கவில்லை. இது உயர்ந்த தவநெறி அல்லவா? இதுபோன்று தான் ஜமதக்னி முனிவர் செய்ததான பிதர்கள் சாத்தத்திலும் கோபம் கொள்ளவில்லை. இப்பொழுது கோபம் வெட்கி தலை கவிழ்ந்தது. ஆகையால் தானத்தின் மேன்மையை அறிந்தோம், கோபத்தின் குரோதத்தை அறிந்தோம், அமைதியின் பெருமையை அறிந்தோம். பாண்டவர்கள் பொறுமையாக இருந்து வனவாசம் செய்து உலகத்தை வென்றதையும் பாண்டவர் பூமியில் நாம் இங்கு அறிகிறோம். இனியும் ஜமதக்னியின் சிறப்புகள் தொடரும். ஏகமேவா